நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனுஷ்யா நன்னா வளர்ந்துட்டு வரா. பேஸ் ஏற்கனவே நன்னா இருந்தது. இப்போ மேல நல்ல நோட்ஸ் டெவலப் ஆகுது. இப்போ வரல அவளுடைய வாய்ஸ் கிளீனா போகுது. இட்ஸ் a good development. கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணு இன்னும் பேசக்கூட தொடங்கல என் நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல இப்போ என்ன விட்டு போகாதே என்ன விட்டு போகாதே இன்னும் பேசக்கூட தொடங்கல என் நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல இப்போ மழை போல நீ வந்த கடல் போல நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணு வந்து வந்து போய அந்த அலைகளை போல வந்து கையில மாட்டிக்கும வளையல போல உன் கண்ணு கேட்ட அழகாயிருக்கா திருடா கொஞ்சம் உன்னை பாடிய தந்தாலும் தித்திக்குமே நெஞ்சம் இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்தாதா என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் சொல்லி கண்ணு இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்தாதா என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் சொல்லி கண்ணு கண்ணு ரெண்டும் மயங்குதே மயங்குதே உன்னிடம் சொல்லவே தயங்குதே இந்த உப்பு காத்து இனிக்குது உன்னையும் என்னையும் இழுக்குது உன்னை இழுக்க என்னை இழுக்க என் மனசு நிறையுமா இந்த மீனுடம்பு வாசனை என்ன நீ தொட்டதும் மணக்குதா இந்த இரவெல்லாம் நீ பேச தலையாட்டி நான் ரசிப்பேன் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணு நீ என் கண்ணு போல இருக்கணும் என் பிள்ளைக்கு தகப்பனாவள் அந்த அலையோரம் நம் பசங்க குஞ்சி விளையாடணும் நீ சொந்தமாக கிடைக்கணும் நீ சொன்னதெல்லாம் நடக்கணும் நம்ம உலகம் ஒண்ணு
இன்று நான் உருவாக்கணும். விஜய் awesome எல்லாரையும் மட்டை பண்ணணும் அப்படின்ற முடிவிலே பாடியிருக்கீங்க. சொல்ல வேண்டிய வார்த்தைகள் அவங்க வந்து செய்கையிலேயே செஞ்சு காமிச்சிட்டாங்க. விஜய் பிரகாஷ் அவர்களே, ஐ திங்க் வாட் அ சாங். ஃபர்ஸ்ட் ரஹ்மான் சாருக்கு வந்து ஒரு பிக் 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 ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். என்ன ஒரு அழகான ஒரு காம்போசிஷன். நீங்களும் ஸ்வேதா மௌனும் இணைந்து பாடியிருக்கீங்க. இப்போ அனுஷ்யா குட்டியோட பாடியிருக்கீங்க. அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சில வார்த்தைகள். நேற்றுக்கு ரிஹர்சல் பண்ணும்போது I was so blown. I mean, the way she was singing with ஒரு maturity and at the same time அந்த வாய்ஸ்ல இருக்கிற ஒரு cuteness and அந்த சாங்கை புரிஞ்சிட்டு and her own interpretation. So I think if I did well, it's because of her. She inspired me to do so. So gracious as always Vijay. அனுஷ்யா, நான் ஒன்று கவனிச்சுட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் அவர் ஒரு பேரா பாடும்போது நீங்கள் ஃபுல்லாக அவரை மட்டும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க. இன்னும் ஓடிட்டு இருந்தது உங்களுடைய ஹெட்ல. எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ விஜய் சாரோட பாடுறேன். நான் நல்லா ஃபீல் பண்ணி பாடினேன். அதனால தான் ஃபீல் பண்ணி பாடினேன். கியூட். ஓகே, சூப்பர். நல்ல கமெண்ட்ஸ் விஜய் பிரகாஷ் சார் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் விஜய். விட் லைக் யூ டு ஜாயின் இன் மீ. ஸோ வில் மூவ் ஆன் டு தி ஜட்ஜஸ். தேங்க்யூ ஸோ மச். அனுஷ்யா சூப்பராக பாடிட்டீங்க. இப்போ கமெண்ட்ஸ் எப்படி வருதுன்னு கேட்டலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் கும்பிடணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோ என்ன சொல்கிறது, அவ்வளோ நல்லா பாடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா பாடுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் அனுஷ்யா. அனுஷ்யா, எஸ் மேம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, அனுஷ்யா பாடும்போது அவர் இம்ப்ரூவைசேஷன் எல்லாம் பண்ணும்போது கூட அனுஷ்யா ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல், அதில் கன்ஃபியூஸ்ட் ஆகாமல் கரெக்டாக உன்னோட போர்ஷன்ஸ் பாடினேன். எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நிறைய கொடுக்க ட்ரை பண்ணேன். அதில் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்தது என்னென்னா, நீ ரொம்ப சாஃப்ட் பண்ணிட்டேன், அதனால் கண்ட்ரோல் இல்லாமல் போச்சு. ஒரு சில இடத்துலலாம் உன்னோட கையில் புரியுதா அனுஷ்யாக்கு? நல்ல எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கறதுக்கு நல்லா ட்ரை பண்ணியிருக்கேன். பட் வாய்ஸ் ரொம்ப நீ எப்படி பாடினதுனால தான் ஒன்றுமே ஒரு ரெஜிஸ்டர் ஆகாமல் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தரராரா அப்படியே ஏதோ ஒன்று பாடுறேன், அந்த சங்கத்தை எடுத்துகிட்டு பாடுது. இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்தாதா என்ன, அவசரம் என்ன அவசரம் சொல்லு கண்ணே. உடம்பு முடியலையா? கோல்டா? ஓ, அப்போ நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பாப்பா. அது வச்சுட்டு நீ இந்த அளவுக்கு பாடினது நான் பெரிய விஷயம். டேக்கில் பாடினதை விட ரிஹர்சலுக்கு இன்னும் ரொம்ப பெட்டராக இருந்தது. நாங்கள்லாம் ஆஹா, இப்போ அனுஷா இப்போ வந்து அப்படியே கலக்க போகிறாங்கன்னு நினச்சி நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் டேக்கில் தான் உனக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் போச்சு. அதர்வைஸ் நீ நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பேன். அவரும் அவ்வளோ என்கரேஜ் பண்ண உடனே. ஆல் தி பெஸ்ட் அனுஷா. அனுஷா, எஸ் சார். வாட் இஸ் சாங். அதாவது மனசில் இருக்கிற காதலை எப்படி கொட்டணும் தெரியாத அளவுக்கு வச்சுட்டு இருக்கிற நம்ம விஜய் பிரகாஷ். பாட்டில் காதலம்மா, ஏன் அப்படி சிரிக்கிறீங்க? நீங்கள் சொன்ன விதம் அவ்வளோ இல்லை, நான் வந்து அப்படி தான் சொல்லுவேன். இல்லை சார், புகழ்றத பார்த்தா $500 நீங்கள் மனோஜ் சார்ட்ட கொடுத்துருவீங்க போட்டிருக்கேன். இல்லை, நேற்றே எழுதி கொடுத்து மனோஜ் சாருக்கு வந்து $10,000 கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. அவர் இல்லை அவர் கொடுத்தாலும் உடனே என்கிட்ட கொடுத்துருவாரு. அவர் சொல்லும்போது நான் சைலண்டாக இருந்தால் தான் பெட்டர். சார் நீங்கள் சொல்லுங்க சார், நான் சைலண்டாக இருப்பேன். என்ஜாய் பண்ணுறாரு பார்த்தீங்களா? அவர் அந்த அளவுக்கு ஒரு கிரேட் சிங்கர்ஸ் கூட நீங்கள் எல்லாம் பாடுற வாய்ப்பு கொடுத்ததுக்கு விஜய் டிவிக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சளி பிடிச்சாலும் நான் விட மாட்டேன். அந்த மழையில் குளிப்போம், நனைவோம், வா அப்படின்னு கூட்டு போயிட்டு முயற்சி பண்ணார் விஜய் பிரகாஷ் சார். நீங்கள் முயற்சி பண்ண சார். நேற்றுக்கு ஆக்சுவலி ரிஹர்சல் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் ஷீ டிட் வெரி வெல். இன்னைக்கு கூட ரொம்ப நல்லா பாடிருக்கான். நேற்றுக்கு இதை விட ரிஹர்சலில் வந்து ஷீ வாஸ் அமேசிங். வாட் அன் அமேசிங் சிங்கர் ஷீ இஸ். என்னன்னா நிறைய தடவை நான் இங்கே வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இந்த குழந்தைகள் கூட ரிஹர்ஸ் பண்ணும்போது தான் ஐ கெட் ஸோ க்ளோஸ் டு தேர் கேலிபர், ஸோ தேர் டேலண்ட். And all of them and enjoyed Innum Konjam also performing with her. Thank you so much. நான் அனுஷ்யா வெரி ஹாப்பி. இல்லை, சச் லவ்லி வேர்ட்ஸ் இல்லை விஜய் பிரகாஷ் சார் சொன்னார். ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கணும். கோல்டெல்லாம் நம்ம வந்து துரத்துறோம் இல்லை. ஓகே, தேங்க்ஸ் அனுஷ்யா. தேங்க்யூ ஃபார் பெர்ஃபார்மன்ஸ்.